ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் ஸோ லோகா சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாப்டர் 2க்கான எந்த விதமான அப்டேட்ஸும் இல்லை. ரீசெண்டாக சாப்டர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 2 பற்றின எந்த விதமான அப்டேட்ஸும் கிடைக்கல. பட் இப்போ கரண்ட்டாக லோகா சாப்டர் படத்தை பற்றின ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஸ்டோரி பிளாட்டை பற்றியும் ஒரு சில லீக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஓவராலாக எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ லோகா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லோகா சாப்டர் 2 இதில் வந்து ஹீரோ மைக்கேல் தான். டொவினோ தாமஸ் தான் மெயின் ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு செகண்டரி ஹீரோ ஆர் சப்போர்ட்டிவ் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் துல்கர் சல்மான் சார் வரப்போறாரு. ஹோல் ஃபிலிம்லேயும் அவர் இருக்க போகிறதில்ல. அவர் எப்படி லோகா சாப்டர் 1ல் சந்திரா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து டொவினோ தாமஸ் துல்கர் வந்திருக்காங்க. அது மாதிரி அந்த படத்தில் மெயின் ஹீரோ அவர் தான். அவருக்கு தேவையான நேரத்தில் செகண்ட் ஆஃப் அந்த டைமில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலுக்காக துல்கர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்திராவுமே சாப்டர் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த அளவு உண்மைன்னு தெரியல. சந்திரா அண்ட் சனி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு படத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸ் இருக்க போது, இல்ல அவங்களோட ரோலுமே இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் மெயினா துல்கர் அண்ட் டொவினோ தாமஸ் இவங்க ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் வந்து ஒதுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரைட்டிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டிங் ஒர்க்லாம் இப்போ முடிஞ்சிருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கிட்டத்தட்ட ஜனவரி வரையும் போகும்னு சொல்றாங்க. பிப்ரவரி ஏர்லி ஆர் மார்ச் ஏர்லி வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷூட்டிங் ஓகே நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி ஆர் மார்ச் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, ஷூட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு படம் ரிலீஸ் எப்போ ஆகும்னா மேபி 2026 எண்ட் ஆர் 2027 இயர்லியர் தான் நம்ம வந்து லோகா சாப்டர் 2 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் லோகா சாப்டர் 2 வந்து 2026ல வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஃபார் ரீசன் இப்போ சாப்டர் 1ஓட இந்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸை பார்த்து இன்னும் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க், ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் இன்னுமே வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதன் காரணமாக ஷூட்டிங்கே வந்து மார்ச் ஆர் ஃபெப் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அப்போ ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கண்டிப்பாக டிலே ஆயிரும். அதனால் மேபி நம்ம 2027 இயர்லியர் அந்த ஸ்டேஜஸில் ஆர் சம்மரில் கூட வந்து லோகா சாப்டர் 2 வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2027 நிறைய பெரிய படங்கள் வருது, லைக் வாரணாசி. தென் இது மட்டும் இல்லாமல் அட்லி நல்ல ஒரிஜினல் ப்ராஜெக்ட். ஸோ இது ரெண்டுமே பெரிய ஆன்டிசிபேட்டடான ப்ராஜெக்ட், பெரிய பட்ஜெட் படங்கள். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரை தான் பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ரெண்டு படமே சம்மரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேபி அது கிளாஷாக கூட மாறலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் இவங்க அந்த சம்மர்ன்ற அந்த ஒரு டேட்டை மேபி சூஸ் பண்ணாமல் இயர்லியராக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வில்லனோட ஒரு சின்ன இன்ட்ரோ, அதுக்கப்புறம் இந்த லோகா வேர்ல்டை பற்றினா, தென் இது மட்டும் இல்லாமல் மைக்கேலோட ஃப்ளாஷ்பேக் பற்றினா ஒரு சில எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் லோகா சாப்டர் 1ஓட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், மைக்கேலோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து அது குகையிலேருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ அவர் தேடி வந்திருக்காரு. இப்போ வந்து மூதனை தேடியும் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் துல்கர்ட்ட பேசியிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இப்போ அவரோட பிரதர்ஸை வந்து அவங்க எதிர்த்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஏன் எதிர்த்து சண்டை போடணும்? இவங்களோட ஆர்ஜின் என்ன? லைக் சந்திராவோட ஆர்ஜின் ஒன்று போயிருக்கும்ல படத்துல, அதே மாதிரி மைக்கேலோட ஆர்ஜின் சேம் டைம் மேபி துல்கரோட ஆர்ஜின் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இல்லைன்னா அவரோட ஆர்ஜின்ல துல்கரோட அப்பியரன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ இது மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வந்து கிராஸ் ஓவர் ஆகலாம். ஏன்னா லோகா அந்த ஒரு யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா லோகா சாப்டர் 1ஓட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட எண்ட் மட்டும் இல்லாமல் ஒன்னோட மிட்லையும் கரெக்டாக அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. லைக் ஷோபின் ஷாயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பவர், அவங்களாம் என்னென்ன மாதிரியான ஆளுங்கன்றதெல்லாம் மேபி இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இன்னொரு பெரிய ஒரு ரூமரே என்னன்னா, இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஃபைனலி அந்த ஃபேஸ் ரிவீல் நடக்க போகுது. மூதனோட ஃபேஸ் ரிவீல், லைக் மம்முட்டி வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியான அந்த சேர்ல மம்முட்டி உட்கார்ந்துருக்க மாதிரி அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லோகா சாப்டர் 1ல ஜஸ்ட் அவர் வந்து சேர்ல உட்கார்ந்துருப்பாரு, ஸ்டிக்கை வந்து கையில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட ஃபேஸ்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, பேசுற மாதிரியான சீக்வன்ஸும் மோஸ்ட்லி இருந்திருக்காது. பட் லோகா சாப்டர் 2ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல மூதனை ஃபைனலி ரிவீல் பண்ணி அதை வந்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமா இந்த நியூஸஸ்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆக தான் செய்யுது. பெரிய லெவல்ல இந்த படம் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா லீக்ஸ் ஆர் இது மாதிரியான இன்னும் நிறைய டீடைல்டான ரூமர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நிச்சயமா அப்படியே தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம். அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எப்பயும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பார்க்க மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.